ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கோட் வித் நவீன். அண்ட் இந்த லீட் கோட் சீரிஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிஸ்ஸிங் நம்பர்ன்ற இந்த ப்ராப்ளம் தான். இந்த ப்ராப்ளம் என்னென்னா, நமக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. அதில் வந்து 0 to n வரைக்கும் அந்த லிஸ்ட் இருக்கும். அது கூட வந்து எந்த நம்பர்ஸ்லாம் மிஸ் ஆகுதோ அந்த நம்பர் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி எதுவுமே மிஸ் ஆகலைன்னா நம்ம அந்த மேக்ஸிமம் எலமெண்ட் இருக்கும்ல, 0 to n கொடுத்துருப்பாங்களே, அந்த n+1th எலமெண்ட்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 0, 1, 3 இருக்குது, 2 மிஸ் ஆகுது. ஸோ நமக்கு 2 ரிட்டர்ன் பண்ணணும். இதே இது அடுத்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 0 இருக்குது, 1 இருக்குது. இது ரெண்டுத்துக்கு நடுவில் எதுவுமே மிஸ் ஆகலை. ஸோ அதனால 1க்கு அடுத்து இருக்கிற எலமெண்ட் 2க்கு வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து 0, 1, 2, 3, 4, 5, 6, 8 8 பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட் நம்ம லாஜிக் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு வந்து கொடுத்துருக்க லிஸ்ட் வந்து 0, 1, 3 கரெக்டாக, நமக்கு 2 அங்கே மிஸ் ஆகுது. ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்னா, நம்ம ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் I in range ஆஃப், நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்கு இந்த ஃபார் லூப் வந்து இட்ரேட் பண்ண போகிறோம். எங்கேருந்து எங்கே வரைக்கும்னா 0 to இந்த எலமெண்ட், இந்த லிஸ்ட்டில் வந்து எது மேக்ஸிமம் எலமெண்ட் இருக்கோ அது வரைக்கும் நம்ம வந்து இட்ரேட் பண்ண போகிறோம். அதாச்சும் மேக்ஸ் ஆஃப் நம்ஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த லிஸ்ட்டில் உள்ள மேக்ஸிமம் நம்பர் நமக்கு கிடச்சிரும். ஸோ அதோட நம்ம +1 ஆட் பண்ணணும். எதுக்கு +1 ஆட் பண்ணுறோன்னா, எப்பவுமே ஃபார் லூப்பில் வந்து நம்ம கொடுக்குற நம்பர், அந்த கொடுக்குற இட்டேஷன் வந்து n-1 வரைக்கும் தான் எடுத்துக்கும். ஸோ நமக்கு இங்கே 3 கொடுத்தாலுமே, இப்போ மேக்ஸ் ஆஃப் நம்பர் வந்து நமக்கு 3 இருக்குமா அந்த இடத்துல. ஸோ நம்ம இட்ரேட் பண்ணும்போது 0, 1, 2 அதோட ஸ்டாப் ஆகிடும், 3 வராது. ஸோ அதனால தான் நம்ம அடிஷனலாக அந்த +1 வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஐயோட வேல்யூ வந்து ஒரு லூப்புக்கு சேஞ்ச் ஆகிட்டே வரும்ல. எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு லூப்பில் 0 இருக்கும், செகண்ட் லூப்பில் 1 இருக்கும், தேர்ட் லூப்பில் வந்து 2 இருக்கும், ஃபோர்த் லூப்பில் 3 வந்துடும். ஸோ இப்போ ஒரு வேல்யூவாக ஐ வந்து சேஞ்ச் ஆகிட்டே வருதா. இந்த ஒரு வேல்யூவும் இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம இருக்கான்னு செக் பண்ணிகிட்டே வர போகிறோம். எப்போ இல்லையோ அதை நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அதான் நமக்கு மிஸ்ஸிங் வேல்யூ. ஸோ இது இந்த நம்ம ஃபார் லூப் ஃபுல்லாக முடிச்சிருச்சு, எந்த வேல்யூமே நமக்கு ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்னா எல்லா வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம அந்த மேக்ஸிமம் எலமெண்ட்டோட அதுக்கு அடுத்த எலமெண்ட் நம்ம ஆட் பண்ணால் போதும். அதாச்சும் இந்த nth எலமெண்ட்டில் அதுக்கு அடுத்து இருக்க எலமெண்ட் நம்ம ரிட்டர்ன் பண்ணால் போதும். ஸோ நம்ம இப்போ கோட் பண்ணலாம். இப்போ நமக்கு நம்ஸ்னு ஒரு லிஸ்ட்டை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபார் I in range ஆஃப், ஃபஸ்ட் நம்ம 0லேருந்து அந்த நம்பரை கண்டுபிடிக்க போகிறோம்ல, கொடுத்துருக்க மேக்ஸிமம் எலமெண்ட் வரைக்கும். ஸோ 0, மேக்ஸ் ஆஃப் நம்ஸ் +1. இப்போ நம்ம சொன்ன மாதிரி இது 0 to அந்த மேக்ஸிமம் எலமெண்ட் வரைக்கும் இட்ரேட் ஆகும். ஸோ அந்த இட்ரேட் ஆகிற ஒரு எலமெண்ட்டும் அந்த லிஸ்ட்டில் இருக்கா நம்ம செக் பண்ணிகிட்டே வர போகிறோம். இஃப் I நாட் இன் நம்ஸ் இப்படி கொடுத்துட்டோன்னா, எப்போ அந்த ஐன்ற வேரியபிள், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லூப்பில் வந்து ஐயோட வேல்யூ 0வாக இருக்கும். 0 வந்து நம்ஸ்ன்ற லிஸ்ட்டில் இல்லைன்னா அதை ரிட்டர்ன் பண்ணி நம்ம சொல்கிறோம், ரிட்டர்ன் I. ஓகேவா. செகண்ட் லூப்பில் ஐயோட வேல்யூ 1ஆக இருக்கும். 1 இந்த லூப்பில், 1 இந்த லிஸ்ட்டில் இல்லைனா ரிட்டர்ன் பண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நமக்கு இந்த கேஸ் வச்சு நம்ம செக் பண்ணலாம். இப்போ ஐயோட வேல்யூ நமக்கு இனிஷியல் ஃபேஸில் இங்கே ரேஞ்ச் படி நமக்கு வந்து இனிஷியல் ரேஞ்ச் வந்து 0வாக இருக்கும். ஸோ 0 வந்து இங்கே இருக்கான்னு செக் பண்ணுறோம். 0 இருக்குது. ஸோ அதனால் அடுத்த லூப் போயிடும். அடுத்த லூப்பில் ஐயோட வேல்யூ 1ஆக சேஞ்ச் ஆயிரும். 1 இங்கே இருக்கான்னு செக் பண்ணும். 1 இருக்குது. ஸோ அதையும் வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். அது வந்து அடுத்த லூப் போயிடும். ஸோ அடுத்த இங்கே வந்து 2ஆக மாறும். இந்த ஐயோட வேல்யூ 2ஆக மாறிடும். இப்போ 2 வந்து இங்கே இருக்கான்னு செக் பண்ணும், இங்கே இல்லை. ஸோ அதனால இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடுது. இஃப் ட்ரூ நாட் இன் நம்ஸ்ன்ற கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிடுது. ஸோ அதனால இந்த இடத்துல வந்து நமக்கு அந்த 2ன்ற வேரியபிள் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இப்போ இந்த லூப் ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு, எந்த வேல்யூ நமக்கு ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா எலமெண்ட்ஸும் நமக்கு ப்ராப்பராக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கேஸில் ஃபஸ்ட் எலமெண்ட் 0 இருக்குது. நம்ம ரேஞ்ச் ஆரம்பிக்கும் போது 0ல் ஆரம்பித்து அதோட மேக்ஸிமம் எலமெண்ட் வரைக்கும் போகுமா. ஸோ ஃபஸ்ட்டு 0 இருக்கும்போது 0 இன் நம்ஸ். ஸோ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சு. அதனால் இது அடுத்த லூப் போயிடும். அடுத்த வேல்யூ என்ன இருக்கும், 1ஆக மாறும். 1 இங்கே இருக்குல்ல. ஸோ அதனால அதையும் வந்து ரிட்டர்ன் பண்ணாது, பிகாஸ் அதுவும் அங்கே 1 இன் நம்ஸ்ன்றது ட்ரூ ஆகிடும். ஸோ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். அடுத்து லூப்பே முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லா வேரியபிள் நமக்கு இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ரிட்டர்ன் பண்ணணும் எதை, n-1th எலமெண்ட்டை. அதாச்சும் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற மேக்ஸிமம் எலமெண்ட்டுக்கு அடுத்த எலமெண்ட்டை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும். மேக்ஸ் ஆஃப் நம்ஸ் +1. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் லீட் கோடோட மிஸ்ஸிங் நம்பர் ப்ராப்ளம். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, இல்லைனா ஏதாச்சும் இந்த லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட் கீழே கொடுத்துருக்கேன், அதுக்கு DM பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.